நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா குர்ரா எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பேன், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவேன், கண்டிப்பாக ஊற்றுவேன்னு சொல்லி அவன் மேலே பாரத்தை போட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவோம், எல்லாம் அவன் பார்த்துப்பான்ட்டு. இப்படி நமக்கெல்லாம் படி அளக்கிற தெய்வம் இன்னைக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. பல ஊர்களில் காத்துக்கிட்டு கிடக்கு. மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் நனைஞ்சு யாராச்சும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? கொஞ்சம் நமக்கு மனசு இதை நமக்கு கட்டி கொடுத்து நம்மளை கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல இடங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருவேற்காடு முத்துமாரியம்மன் கோயில். கருமாரியம்மன் இருக்காங்க இல்லையா, முத்துமாரியம்மன் எல்லா மாரியம்மன். திருவேற்காடுனாலே அம்மன் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அம்மாவுக்கு, அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சது திருவேற்காடு முத்துமாரியம்மன். நமக்கு ரொம்ப க்ளோஸும் கூடன்னு வைக்கல. அங்கே எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு அந்த மாதிரி மியூச்சுவலாக கனெக்ட் ஆன இடங்கள் நிறைய இருக்குது. ஒன்று பாம்பன் சுவாமிகள் இருக்குது, இன்னொன்று இங்கே நம்ம கோயம்பேடுக்கு போனீங்கன்னா குறுங்காலீஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நமக்கும் பயங்கர கனெக்ட். அதுக்கப்புறம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் திருவேற்காடு மாரியம்மன். அதுக்கப்புறம் தாம்பரம் தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னு வைக்கல, அங்கே ஒருத்தர் இருப்பார், மரகதாம்பிய உடனுடைய மன்னீஸ்வரர்னு சொல்லிட்டு ரொம்ப பழமையான கோயில். இதெல்லாம் ஒரு மாதிரியாக, இதெல்லாம் சென்னைக்குள்ளே ஊருக்குள்ளே அந்த பக்கம்லாம் போயிட்டோன்னா இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் நாத்தாம்பலன்னு ஒரு ஊர் இருக்குது, நமக்கு சரியான கனெக்ட். அதே மாதிரி இங்கே ஆலங்குடியில் நாடியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று உண்டு. இங்கெல்லாம் உள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிஜமாக சொல்கிறேன், திருப்பதியில் போயிட்டு பெருமாளை பார்க்குறப்ப ஏற்படுற பரவசத்தை காட்டிலும் இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ இது சமயபுரம் போனோம்னா முத்துமாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே, அப்படி ஒரு கனெக்ட். அதுக்கப்புறம் நமக்கு குலதெய்வம் உண்டு. அந்த குலதெய்வம் இங்கே வடவாள மாமுண்டி கருப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அது ஏகப்பட்ட பேருக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வம் கருப்பரை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அது மாட்டுக்கு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, அவ்வளோ எமோஷன் உள்ளேருந்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ எல்லோரும் பொதுவாக போகிற கோயில்னு ஒன்று உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பழனி, திருத்தணி, அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், இன்னும் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது, திருச்செந்தூர், அது ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் இப்போ இந்த புள்ளிநல்லூர் மாரியம்மன்லாம் போனீங்கன்னா எல்லா விதமான மக்கள் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லோரும் போகிற ஒரு இடத்த அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இடித்து போட்டு எனக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. அது கடந்தாங்க. ஆக்சுவலாக ஏன் இடித்தாங்க, ஏன் அதை மறுபடியும் எழுப்பாமல் விட்டாங்க, இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலேயே இதில் பல கோடி ரூபாய் சம்மந்தப்பட்டிருக்கு. சாமி காசுன்னு பார்க்காம சகட்டு மெனி அடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி யாரோ பண்ண தப்புனால அந்த பாவ சுமையை இன்றைக்கி இருக்கிற எல்லா கோயிலும் சுமந்துக்கிட்டு இருக்கு. அம்மன் வெறிக்க உட்கார்ந்துருக்கு. பல கோயில்களை சாமி, எக்ஸாம்பிளுக்கு திருவேற்காடு சொல்கிறேன். இன்றைக்கி அங்கே போனப்போ மனசு கஷ்டமாயிடுச்சு. 2022 அதுக்கான அறிவிப்பு வந்துச்சு. அந்த 2022 என்ன சொன்னாங்கன்னா 18 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஒதுக்கிட்டோம். அதாவது மக்கள் காசு கொடுங்கலாம் கேட்கல, நாங்கள் ஒதுக்கிட்டோம். அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு அலர்ட் ஆகிடுச்சு. 2 வருஷத்தில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுருவோம். நாங்கள் அவங்க கோயில் பணியை சொன்னாங்களா இல்லை கொடுத்த காசை சொன்னாங்களான்னு தெரியல. 2 வருஷத்தில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுருவோம். நாங்கள் இப்போ வருஷம் 4 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. 2022 ஆரம்பித்தது, 24 முடிஞ்சு 26, இப்போ 27 வரப்போகுது. இன்னமும் அவங்களுக்குள்ளே அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆனாலும் ஆகும். பொதுவாக கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முழு ஈடுபாடு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸு அந்த சைட்லேருந்து வரணும். அதாவது இந்த சாமி சைட்லேருந்து வரணும். எனக்கு என்னமோ சாமி எப்போன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு ரூமரு அப்படின்றதுலாம் தெரியல. அதாவது காசு எங்கேயோ கரைஞ்சி போச்சு. ஒதுக்கப்பட்ட 18 கோடியில் எவ்வளவு உள்ளே வந்துச்சுன்னு தெரியலை. அப்படி உள்ளே வந்ததில் எவ்வளவு முழுசாக வெளியில் போச்சுன்றது தெரியலை. அதாவது செலவுக்குன்னு சொல்லி இவ்வளோ வந்தது இவ்வளோ போச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை கட்டுறதுக்கு காசு இல்லை, பொதுமக்கள் தாராளமாக உங்கள் காசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேயே சொல்லிட்டாங்களா. அதை கொடுக்கறதுக்கு மக்கள் பல இடங்களில் இது நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு.
இப்போ இங்கே அம்ஜிக்கரை ஒரு இடம் இருக்குது, அமைந்த கரையும்பாங்க. இந்த ஸ்கைவாக் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வருக்கு சொந்தமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதான் 2 பேர் ரிலேஷன்ஸ்னு வைங்கள. இங்கே இந்த ஏகாம்பரநாதர்னு சொல்லிட்டு அம்ஜிக்கரையில் ஒருத்தர் இருக்கார். அவரும் பயங்கரமான ஃபேமஸான ஆள். இன்னும் சொல்லப்போனால் பல நாட்கள் அங்கே, அதாவது பல பேர் அங்கே வாழ்ந்தது இல்லை, வளர்ந்தது எல்லாமே அங்கனுக்குள்ளே தான். அவங்க வீட்டை தண்ணி, இப்போ இந்த ஸ்கூலு விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலுன்னு இருப்பாங்கல்ல, இவங்க ஸ்கூலை விட்டோன்னே நேராக போகிறது கோயிலுக்கு தான். அன்னைக்கு கோயில் ஏதாச்சும் ஒன்று, வருஷம் முழுக்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், குறைஞ்சபட்சம் பிரதோஷம் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சிறப்பு இது இந்த அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். செலிப்ரேஷன்லாம் ஏகப்பட்டது பண்ணுவாங்க. அந்த கோயிலில் இடித்தாங்க. இடிக்கிறப்ப என்ன சொல்லி இடித்தாங்கன்னா, வித்தின் அ இயர் நாங்கள் முடிச்சுடுவோம். இங்கேயாவது பரவாயில்ல 2 வருஷம் சொன்னாங்க. ஆனால் அங்கே வித்தின் அ இயர்னாங்க. அந்த வித்தின் அ இயரு இன்னும் வருது போல் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் லைட்டாக மேலே எம்பி பார்க்குது அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில். எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க, கடவுள் அவராக எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ அவரே கட்டிக்குவார். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க கனவுல வந்து சொன்னாங்களா இடிக்க சொல்லி. பல பேருக்கு மனசுக்குள்ளே அவ்வளவு ஆத்திரம், நல்லா இருந்த கோயிலை ஏன்டா இடிக்கிறிய, எங்கே என்னென்ன பிரச்சனையோ அதை மட்டும் சரி பண்ணுங்கடா, பேட்ச் ஒர்க்கை மட்டும் பாருங்கடா. இவங்க முழுசாக எல்லாத்தையுமே முடிச்சு விட்டு தரமட்ட லெவலுக்கு அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது மக்களுடைய நினைப்பு. ஏன்னா என்னைக்கு அரசாங்கம் எடுத்து நடத்துதுன்னு சொன்னிச்சோ, அரசாங்கம் இதுவரை எடுத்து நடத்துனதெல்லாம் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாங்க எப்படி நடத்திருக்குன்ட்டு. பொதுவாக எல்லோரும் ஒன்று கூடி கேள்வி கேட்க, அதாவது பிரச்சனை ஏரியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வாட்டர் டேங்க் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, இதெல்லாம் வந்துச்சுன்னா பொதுமக்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ கோயிலுக்கு ஒன்றுனா யார் போராட்டம் பண்ண போகிறா? அப்படியே போராட்டம் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அஜெண்டா இருக்கும். அவங்க சாமிக்காலாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தூரம் மக்கள் மனசு கஷ்டப்படுது, அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆதாயம். அதனால் அதையும் வந்து ஒரு சாயத்தை பூச்சி அமுச்சு விட்ருவோம் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். இதுக்கு யார் கேட்க போகிறா? ஏன்னா அதனால எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் முக்கால்வாசி இடத்துல இந்த ஊர் ஒன்று கூடி ஒரு விஷயம் பண்ணுது பாருங்கள், அதுக்கு அத்தனை பேரும் முழு மனசோடு சம்மதிப்பான். எல்லாரும் வேணுன்றது அள்ளி முடிஞ்ச வரைக்கும் அள்ளி ஒரு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் கவர்மெண்ட்டு பண்ண போகுது அப்படின்னோடனே இது கவர்மெண்ட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ண போகுது. அதாவது அரசாங்கம் நல்லபடியாக பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இடையில இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எதையும் ஒழுங்காக கடைசி வரையும் செய்யவே விட மாட்டாங்க. நமக்கு எவ்வளவு கிடைக்கும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட், டெண்டர், அவ்வளோதான், கான்ட்ராக்டர், எல்லாமே காசு. இப்போ கடவுள் பேர சொன்னால் யாரும் சும்மாவா கொடுக்க போகிறாங்க, காசு வாங்கித்தானே கொடுக்க போகிறாங்க, கேட்பாங்க. அப்போ எல்லாருக்குமே இது தொழில் தானே தவிர பக்தி எல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் காசு கொடுக்கணும். அப்படி காசு மூவ் ஆகிற எந்த இடத்துலையும் எங்களுக்கு கமிஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அடிக்கிறாங்க கொள்ளை, அவ்வளவு அடிக்கிறாங்க. நிஜமா கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளையெல்லாம் அடிக்கலை கவர்மெண்ட் கோயிலில். கணக்கெழுதுறத சொல்கிறேன், அரசியல்வாதி அடிக்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இதில் இல்லை. அதான் உண்டியல் காசில் வேணாம், வர்ற காசில் வேணாம் ஏதாச்சும் வந்து இவங்க வந்து போடலாமே தவிர, ஆனால் இதுக்குன்னு ஒதுக்குற காசில் அரசியல்வாதி கை வைக்க மாட்டாங்க. இந்த கான்ட்ராக்டர் இடையில இருக்க இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கண்டிப்பாக இது வரைக்கும் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். மேல் லெவல் என்ன நினச்சுன்னு தெரியல, கீழே அதாவது ஒதுக்குற காசு எதுவுமே அங்கே கோயிலுக்கு போகிறதே கிடையாது. கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்கல்ல, சாமியை குடும்பத்தில் ஒருத்தலாம் நினைப்பாங்கல்ல, உரிமையோடு பேசுவாங்கல்ல, எல்லாத்தையும் பெரிய தொழிலதிபராக இருப்பான். அவன் வந்து கோயிலில் சாதாரணமாக உட்காந்துருப்பான். நல்ல அதான் பொழுதனைக்கு கோயிலில் தொழில் பண்ணுறதை விட்டு அதை கடைக்கு லீவு போட்டு அன்னைக்கு அன்றாடம் சம்பாதிக்கிற காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கோயிலுக்காக வருவான். அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கி கட்டி காப்பாற்றுற இடம் தான் அது. ஏன்னா அது அவங்க பக்தியில் பண்ணுறது, அவங்க பணத்தில் பங்கு போடுறதுக்காக பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு அதை பண்ணுறதுல ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே ஆட்டையை போடு. இப்போ அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ கோயில்கள் எழும்பாமல் இருக்குது. இந்த கோயிலையெல்லாம் அங்கங்கே அப்படியே விட்டு அவங்க மாட்டுக்கு ஓடிட்டாங்க.
பாதி இடங்களை இப்போ என்னென்னா அந்த கோயிலை கட்டி எழுப்புறதுக்கு அந்த இடத்துல உள்ள மக்கள் பக்தர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா நீ உள்ளே வரக்கூடாது. ஆனால் பாதி எழுப்பிடுச்சு, பேலன்ஸு அங்கங்கே கிடக்கு. எப்படி இதையெல்லாம் சரி செய்ய போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கங்க. ரொம்ப நாள் காய போடாதீங்க, ரொம்ப நாள் வெயில்லையும் மழையிலையும் அதை இருக்க விடாதீங்க. தப்பு. இருந்த இடத்த இடிச்சுவிட்டு இப்போ ஒரு வீட்டை இருக்கிறத உனக்கு புது வீடு கட்டித்தரேன்னு இடிச்சுவிட்டு அவனை ரோட்டில் படுக்க வச்சா எப்படி இருக்கும்? அவன் மனசு என்ன பாடுபடும்? குறைஞ்சபட்சம் அவன் எல்லாத்தையும் மனக்குறைய கொட்டினாலும் சொல்லுவேன், இப்படிலாம் இருக்குங்க, நான் அப்படிலாம் இருந்துச்சுங்க. ஒளி இருந்தாலும் அங்கங்கே ஏதோ நான் பாத்திரத்தை இதெல்லாம் வச்சு இல்லை அங்கங்கே சிமெண்ட் வச்சு அடைச்சி ஓரளவுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்படி என்னை வானத்தை பார்த்த மாதிரி படுக்க வச்சு விட்டாங்க. இப்போ ஏன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லை, யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, சாமிக்கு வாய் கூட வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் அதனால் பல பேர் பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க சார். மழைக்கு வெயிலுக்கு இல்லை அங்கங்கே அன்னதானம் போக்குவரத்து. ஏன்னா இப்போ இந்த கோயில் இடிச்சு விட்டதுனால பல பேர் அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே கேட்க ஆள் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் அங்கே எங்கன்னா அப்படியே அண்டி ஒண்டி கிடப்பா இல்லை, அவங்களாம் இப்போ வேறு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கோயிலேருந்து கிடச்சது யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம கிடச்சதெல்லாம் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. அதுக்காவது தயவு செய்து மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிக்க முடியுமா. கோவில் பணம் மக்களுக்குன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல கோவில் பணத்தை கோவிலுக்கு செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் பணத்தை நீங்கள் மக்களுக்கு செலவு பண்ணுங்கள். அதையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லா கோயிலையும் மறுபடியும் இருக்கிற பல கோயில்கள் பால் அடைஞ்சு சதலம் அடைஞ்சு சேதம் அடைஞ்சு இருக்கிற இடம் தெரியாமல் அது மாட்டி இன்னும் கொஞ்ச நாளில் இடிஞ்சு விழுந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். நிஜமா ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கிற பக்தியோடு போயிட்டு அங்கே குறைஞ்சபட்சம் விளக்கு போட்டு வர்றாங்க, குறைஞ்சபட்ச விளக்கு. ஆனால் அதையும் பல இடங்களில் பண்ணுறது கிடையாது. எல்லா கோயிலையும் மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க, ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மேபி அங்கங்கே இருக்கிற மக்கள் அதை வச்சு கொஞ்சம் பொழைச்சிப்பாங்க. அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சால் பண்ணுங்க.